ஹலோ மக்களே, சேனல் 5 சினிமா பார்த்துட்டு இருக்கீங்க. நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா பேசிகிட்டு இருக்கேன். இந்த செக்மெண்ட் படம் எப்படி இருக்குது, இதில் வந்து எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, கட்ஸ் அப்படிங்கிற ஒரு டெபியூ டேரக்டரோட படம் வந்திருக்குது. இதில் டேரக்டர் மட்டும்தான் புதுமுகமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. டேரக்டரை தாண்டி நிறைய நடிகர்களுமே இதில் புதுமுகம் தான். ஒரு சில பேர், அதாவது பார்த்தா தெரியும், ஓ ஆமாம் இவர் இல்லை அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு அண்டர் டாக்ஸாலேயே எடுக்கப்பட்ட ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஒரு புது முயற்சி. இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மொத்தமாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கிராமத்தில் வில்லேஜில் இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, தாதாவா இல்லை கெத்தா கொஞ்சம் அந்த கட்ட பஞ்சாயத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள். அவர் ஒரு சுச்சுவேஷனில் அவரும் அவரோட மனைவியும் 2 பேருமே இறக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருது. அதுக்கப்புறம் அவங்களோட பையன்கிட்ட அவங்க அம்மா சொல்லிட்டு போகிறாங்க, கிட்டத்தட்ட ஒரு கேஜிஎஃப் வைப்பில், நீ சட்டத்தை ஆள்றவனாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லவும், அநாத ஆசிரமத்திலே இருந்து படித்து வளர்ந்து போலீஸ் ஆகிறாப்புல. போலீஸ் ஆகும்போது ஒரு மர்டர் மிஸ்ட்ரி கண்டுபிடிக்க ஒரு நேர்மையான போலீஸாக இருக்காப்புல. அப்படி இருக்கும்போது ஒரு மர்டர் மிஸ்ட்ரியை தேடி அதை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணும்போது ஒரு பெரிய, அதாவது ஒரு கார்ப்பரேட் கிரிமினலோட லிங்க் ஆகியிருக்கு அந்த மர்டர் மிஸ்ட்ரி. இதை இவர் கண்டுபிடிக்கக்கூடாது, சால்வ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இவரை தடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேத்துக்கான மோதல், இதில் யார் ஜெயித்தாங்க அப்படிங்கிறதான் இந்த கதையோட ஒன்லைன். நீங்கள் இந்த ஒன்லைன் கேட்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது நார்மலாக கேட்கும்போது ஓகே இது ஒரு கிளிஷேவான கதை தானப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணலாம். கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு கதை தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதுக்குள்ளே ஒரு நிறைய லேயர் ஆஃப் நிறைய எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி அந்த ஒரு ஊர் சொன்னேன் இல்லையா, அங்கே இவரோட சொந்த பந்தங்கள், அந்த கிராமம், அதோட ஒரு பேக்ரவுண்டு ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே இவர் போலீஸாக இருக்கார் இல்லையா, இவரோட பேக்ரவுண்டு ஒரு மாதிரி இருக்கும். இவருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வரும், இவர் அந்த அநாத ஆசிரமத்தில் வளர்ந்தார் இல்லையா, அங்கே டோட்டலாக வேறு ஒரு கதை மாதிரி அங்கே ஒரு செட்டு இருக்கும். அதுக்கப்புறம் இவருடைய போலீஸ் சைடு அங்கே ஒரு கதை போய்கிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு மல்டிபிள் வேரியேஷன் ஆஃப் கதைகள் தான் இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கும். ஒவ்வொரு கதையுமே வேறு ஸ்டைலில் இருக்கும், வேறு ஜானர்ஸில் இருக்கும். இதில் நம்ம பார்க்கும்போது எந்த படம் நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு குழப்பம் நமக்கு வருது. அந்த விஷயம் எனக்கு லைட்டாக மைனஸாக தோணுச்சு. ஏன்னா ஒரு லீனியரான ஸ்டோரி லைனை இவங்க ஃபாலோ பண்ணலை. கதை போய்கிட்டு இருக்கு, ஃபஸ்ட்டு ஃப்ளாஷ்பேக்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க, கதை போய்கிட்டு இருக்கு, இடையில மறுபடியும் ஒரு ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க, கொஞ்ச நேரம் கதை போயிட்டு இருக்கு, லவ் சீனுக்காக ஒரு ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க, இன்னும் கொஞ்சம் அடுத்து கதை போய்கிட்டு இருக்கு, மறுபடியும் இன்னொரு ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க. இந்த மாதிரி போயிட்டு வரனால நம்மளால் அந்த ஒரு கதையை கான்சியஸாக கண்டினியூ பண்ண முடியல. ஸோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் கொஞ்சம் எப்படியாவது வேறு மாதிரி சொல்ல ட்ரை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒர்க் அவுட் ஆகிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. மற்றபடி கதையில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய லேயர் சொன்னேன் இல்லையா, இந்த கருத்து சொல்லக்கூடிய படம் அப்படிங்கிற படம்னே ஒரு சில கேட்டகரி இருக்கும். இந்த படம் அந்த ஒரு கேட்டகரிக்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா விவசாயம், அதை பற்றின ஒரு ஸ்டோரி, அதை பற்றின ஒரு கருத்து, அதை பற்றின ஒரு அவேர்னஸ், இந்த பூச்சிக்கொல்லி யூஸ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ஒரு விஷயங்களும் இந்த கதையில் பேசியிருக்காங்க. அதை தாண்டி இந்த ஒரு திருநங்கைகளுக்கான ஒரு நியாயம், நீதி, அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, அவங்களோட வாழ்க்கை எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு கருத்து இதில் பேசியிருக்காங்க. அது இல்லாமல் எஜுகேஷன் எந்தளவுக்கு முக்கியம், அதாவது ஒருத்தவங்க படித்து முன்னாடி வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க எந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டாக நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தும் இதில் பேசியிருக்காங்க. இது இல்லாமல் அந்த அநாத ஆசிரமத்தில் இருக்க குழந்தைகள்லாம் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த மாதிரி இருக்குது, ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம், இந்த மாதிரி நிறைய கருத்துக்களை இந்த படத்தில் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு கருத்தூசி போடக்கூடிய படமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. நிறைய இடங்களில் இந்த கருத்துங்கிறது ரொம்ப சட்டிலாக தான் இருக்குது. ஸோ பாருங்கள், நாங்கள் கருத்து சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் சட்டிலாக தான் இருக்குது. ஆனால் ஒரு சில இடங்களில் அது கொஞ்சம் ஓவர்டூப் ஆக தான் செய்யுது. அதையும் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஓவர்டூப்பாய் ஸோ போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்குது. இது இல்லாமல் மியூசிக் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான மியூசிக்கும் சரி, பாடல்களும் சரி இந்த படத்தில் இடம்பெற்றிருந்துச்சு. எந்த ஒரு சீனையுமே மியூசிக் கெடுத்து விடல, அதே மாதிரி இல்லாமல் எலிவேட் பண்ணியும் கொடுக்கல. கரெக்டாக அந்த லிமிட்லேயே கொண்டு போனதுனால மியூசிக் எனக்கு ஒரு நெகட்டிவாக தோணவில்லை. மியூசிக் உண்மையிலே என்ன சொல்கிறது, ஒரு டீசெண்டான மியூசிக் இந்த படத்தில் இடம்பெற்றிருந்துச்சு. அதை தாண்டி நீங்கள் டெக்னிக்கல் வைஸ் கேட்டிங்க அப்படின்னா, பட்ஜெட் ரொம்ப கம்மியான பட்ஜெட் தான் இந்த படத்துக்கு. ஆனால் அந்த பட்ஜெட்டுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த கேமரா லைட்டிங், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா நிறைய ஒரு சில சீன்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஆனால் ஒரு சில சீன்ஸ் இந்த கொஞ்சம் அந்த லோ குவாலிட்டியான விஷயங்கள் நமக்கு தோணுது. சீரியல் மாதிரியான ஃப்ரேம்ஸோ இல்லை அந்த மாதிரியான கலர் டோன்ஸோ நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஏன்னா
படம் மொத்தமே வந்து அதே டோனில் இருந்துருந்துச்சு அப்படின்னா நமக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்காது. ஒரு சிலது ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது, ஒரு சிலது கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது நம்மளால் அந்த டிஃப்ரென்ஸை வந்து பார்க்க முடியுது. அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது படம் பார்க்குறதுக்கு, அந்த ஸ்டோரியை கண்டினியூ பண்ணுறதுக்கு அதுவும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. மற்றபடி கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோவாக ரங்கராஜ் அப்படிங்கிற நம்ம டைரக்டர் ப்ரொடியூசர் அவரே தான் வந்து இதில் ஆக்டிங்கும் பண்ணியிருக்காரு ஹீரோவாக. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆக்டிங்குள்ளே ஆக்டராக இன்ட்ரோ ஆகக்கூடியவருக்கு இந்த மாதிரி ஒரு மல்டிபிள் ஸ்கிரிப்ட் வந்து அவரே எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே அப்பா கேரக்டர் அதில் வேற ஒரு கெட்டப், கிட்டத்தட்ட ஒரு 4-5 கெட்டப்பில் வராருன்னு நினைக்கிறேன் இந்த படத்திலே. ஒரே ஆள் 5 கெட்டப்பு. அந்த கேரக்டர் 2 கேரக்டர், ஒன்று வந்து அவங்க அப்பா, இன்னொன்று வந்து இவரோட யங் ஏஜ், அதுக்கப்புறம் இவர் போலீஸாக இருக்கும்போது இவர் புரோக்கான வந்து ஒரு லுக்கு. இந்த மாதிரி ஒரு 5 டிஃப்ரெண்ட்டான லுக்ஸ் வந்து இருக்குது. இதில் அவங்க அப்பா கேரக்டருக்கும் இந்த கேரக்டருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நிறையவே டிஃப்ரென்ஷியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. அது உண்மையிலே ஒர்க் ஆகியிருக்கு. அவர் வேற இவர் வேற அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் நம்மளால் நம்பத்தகும்படியாக வந்து இருக்குது. அந்த ஒரு விஷயத்தில் வந்து ஆக்டிங் சூப்பராக புல் ஆஃப் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். எந்த ஒரு இடத்துலையும் வந்து ஆக்டிங் யாருக்குமே வந்து பெருசாக பிசுறு தட்டவே இல்லை. எல்லா இடமுமே வந்து உண்மையிலே நீட்டாக அவங்கவுங்களுக்கு கொடுத்த கேரக்டர் அவங்கவுங்க சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் கேரக்டர் வந்து ஒன்று இருக்கும். மலையாளம் பேசக்கூடிய ஹீரோயினில் மலையாளி ரோல் வந்து ஒருத்தவங்க வந்து ப்ளே பண்ணியிருப்பாங்க. உண்மையிலேயே அவங்க ரோலும் சரி, ஒரு பாப்பா ஒன்று இருக்கும். ஒரு சில படங்கள்லாம் நமக்கு இந்த குழந்தை கேரக்டர் கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமாக இருக்க மாதிரி இருந்தால் ஒரு எரிச்சல் ஆகும். அந்த மாதிரி இல்லாமல் இந்த கேரக்டர் அவங்களுக்கான கேரக்டர் வந்து சட்டிலாக ப்ளே பண்ணியிருந்தாங்க. அதுவும் கொஞ்சம் ரசிக்கும்படியும் வந்து இருந்துச்சு. அவங்களுக்கான கெமிஸ்ட்ரி, அந்த அப்பா பொண்ணு, அதுக்கப்புறம் அவங்க அம்மா வம்புழுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையவே சூப்பராகவே இருந்துச்சு. இது இல்லாமல் மற்ற கேரக்டர் கொடுத்துருந்த எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த வில்லன் தான், 2 வில்லன் இருக்காப்புல படத்தில். என்னென்னா கடைசி கிளைமேக்ஸில் வரக்கூடிய வில்லன் ஒன்று, இடையிலேயே வரக்கூடிய ஒரு வில்லன் ஒன்று. இவர்கிட்ட இருந்தால் கதையே ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? அந்த வில்லனோட லுக்கு மட்டும் இந்த கேஜிஎஃப் படத்தில் வருவார் இல்லையா யாஷ், அவரோட லுக்கு மாதிரியே வந்து செட் பண்ணியிருந்தாங்க. அந்த கோட் சூட்டும் அந்த தாடி முடி எல்லாமே அதை கொஞ்சம் ஸ்பூஃப் படம் மாதிரி அந்த விஷயம் மட்டும் ஃபீல் ஆச்சு. அந்த லுக்கை இன்னும் கொஞ்சம் டெரராக செகண்ட் வில்லன் கூட பார்த்தா ஒரு மாதிரி பயம் வந்துச்சு. ஆனால் அவர் பேசும்போது சிரிப்பு வந்துடுது. அந்த ஒரு தமிழ் தெரியாதவங்கெல்லாம் வந்து நார்த் இந்தியன்ஸ் பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்லாங் இருக்குது. ஸோ அவர் இன்னும் கொஞ்சம் பயமுறுத்துகிற மாதிரியான ஒரு வில்லனாக காட்டியிருந்திருக்கலாம். அவர் லுக்கு சூப்பராக இருந்துச்சு, அவருக்கு ஸ்லாங்கில் விட்டாங்க. இவருக்கு ஸ்லாங்கு சூப்பராக இருந்துச்சு, லுக்கில் விட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் மட்டும்தான் இந்த படத்தை வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டெப் இறக்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எனக்கு தோணுச்சு. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஒரு கதை. அது மட்டும் இல்லாமல் சொல்லப்பட வேண்டிய கருத்துக்களை வந்து அங்கங்கே சொல்லியிருக்காங்க. அதுவும் ஒரு சில இடங்களில் வந்து திணிச்ச மாதிரி தோணுச்சு. அது இல்லாமல் இந்த ஒரு ரொம்ப ட்ராமாட்டிக்கான டைலாக்ஸ்லாம் இருக்கும்ல, இந்த லவுட் டைலாக்ஸாக இருக்கட்டும், இல்லை மாஸ் டைலாக்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் நிறைய இடங்களில் யதார்த்தமாக ஒர்க் ஆகியிருக்கு. ஆனால் ஒரு சில இடங்களில் ரொம்ப ஓவர்டூ பண்ண மாதிரி இருக்குது. இப்படிலாம் பேசுவாங்களாடா, என்னடா டைலாக் இது அப்படிங்கிற மாதிரி விஷயங்களும் ஒரு சில இடத்துல இருக்குது. ஸோ இந்த டைலாக்ஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த லோ பட்ஜெட்டாக லோ குவாலிட்டியாக தெரியக்கூடிய இந்த டெக்னிக்கல் எஃபெக்ட்ஸ், இது எல்லாத்தையும் கொஞ்சம் சரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இது உண்மையிலே இன்னும் ரொம்ப சூப்பரான ஒரு படமாக வந்து வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மேபி அவங்களுக்கு கிடைச்ச பட்ஜெட் வந்து அவ்வளோதான் அப்படிங்கும்போது அந்த பட்ஜெட்டுக்கு எவ்வளோ ரீசனபுளாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். உண்மையிலே வாட்சபிள் ஃபிலிம் தான். நீங்கள் வந்து கண்டிப்பாக தேட்டரில் போய் செக் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து நான் இங்கே பகிர்ந்துக்கிட்டு, இதே மாதிரி இன்னொரு ஆசமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா, சைனிங் ஆஃப்.